Hi guys, it's me Karthik. So இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டோப்பான ஒரு ட்ரிப்பியான ஒரு பேக்ரவுண்டை ஃபோட்டோஷாப்பில் எப்படி நீங்களே ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 4 இமேஜஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பாட்டில், அப்புறம் ஒரு ரோஸ், அப்புறம் சேம் பாட்டில் தான் பட் ப்ரௌன் கலரில், அடுத்தது ஒரு 5 ஸ்டார் சாக்லேட். நான் எதுக்கு இந்த 4 இமேஜ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை நான் ஒரு மூவி போஸ்டருக்காக கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த மூவி போஸ்டரில் ஆல்கஹால், ரோஸ், 5 ஸ்டார் இதெல்லாம் ஒரு கான்செப்டாக வரும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் அந்த பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த இமேஜஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ண பிறகு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 5000 × 5000 100 ரெசல்யூஷன் வச்சு ஸ்கொயரில் தான் இந்த பேக்ரவுண்டை நான் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்கொயரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ரெசல்யூஷன் 100 வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தாலும் நல்லது. அதாவது 300 500 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே எதுக்கு 100 வைக்கிறேன் அப்படின்னா நான் டுட்டோரியல் பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் உட்காந்துடக்கூடாது, ஹேங் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கம்மியாக வச்சு பண்ணுறேன். ஓகேவா? பட் நீங்கள் அதிகமாக வச்சு பண்ணால் அது நல்லது தான். இமேஜோட குவாலிட்டி நல்லா கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு ரூலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ரூலர் இல்லை அப்படின்னா உங்கள் கீபோர்டில் சிம்பிளாக Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூலர் வரும், போகும். அதுதான் ரூலரோட ஷார்ட்கட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மேலே வியூக்கு போனீங்கனாலும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி விட்டாலும் இந்த இடத்துல ரூலர் வந்துடும். அது வந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூலரோட சைடில் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கிட் லைன் ஒரு ஃபார்ம் ஆகும். அது அப்படியே நீங்கள் இந்த இமேஜில் கொண்டு வரும்போது ஒரு இடத்துல டக்குன்னு இப்படி உட்காரும். அதாவது மேக்னெட் மாதிரி பிடிக்கும், ஸ்னாப் ஆகும். அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. அதேமாரி திருப்பியும் மேலே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க. வந்தீங்கன்னா திருப்பி ஒரு இடத்துல ஸ்னாப் ஆகும், அந்த இடத்துல விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் சென்டர் லைன், இது ஹரிசாண்டல் சென்டர் லைன். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற இடம் நம்மளுக்கு இந்த இமேஜோட சென்டர். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக இந்த இமேஜோட சென்டர் எங்கன்னு சொல்லி தெரியணும். அதனால தான் இதை நம்ம பண்ணோம். இப்போ நம்ம இமேஜில் சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரேஸ்டரைஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து லேயரை ரேஸ்டரைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாட்டில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். பட் அந்த சர்க்கிள் எந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சைடில் சப் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். எலிப்ஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? எதுக்கு ஷிஃப்ட் பிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிக்கலன்னா அது ஒரு யூனிஃபார்மாக வராது சர்க்கிள். ஓகேவா? ஸோ அது எலிப்ஸ் டூல் இல்லை, அதனால் எந்த ஷேப்பில் வேணால் போகும். இதை நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஏற்கனவே க்ரியேட் பண்ண இந்த சர்க்கிளை ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பிளாக். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த சர்க்கிளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அப்படியே கரெக்டாக நீங்கள் நவுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக எது சென்டர் அப்படின்னு. இப்போ எப்படி அந்த கிட் லைன்ஸ் சென்டரில் கரெக்டாக பேஸ்ட் ஆச்சு, அதேமாரி இதுவும் கரெக்டாக உட்காரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சர்க்கிளை சுற்றி பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த கர்சர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாகவே 0ல் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சென்டரில் இருக்குன்னு. இதுவே கொஞ்சம் மூவ் ஆயிருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் பாருங்கள் மாறுது பாருங்கள். 200 180 170. ஸோ அது எல்லாமே 0ல் இருந்துச்சுன்னா அது சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி, அதாவது உங்களுக்கு தேவையான அளவில் இந்த சர்க்கிளை சுற்றி தான் எனக்கு இந்த பாட்டிலோட சர்க்கிள் இருக்க வேணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கான சர்க்கிளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதனால் இந்த சைஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நமக்கு தேவையான அளவில் ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு சென்டரில் வச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பாட்டில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்துட்டு இந்த பாட்டிலோட பாட்டம் எட்ஜும் இந்த சர்க்கிளோட எட்ஜும் மீட் ஆகிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு டச் ஆகுது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா போதும். வச்சுட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ Ctrl+Alt+T கொடுங்க. ஃபஸ்ட்டு வெறும் Ctrl+T கொடுத்துருப்பீங்க. இப்போ Ctrl+Alt அப்புறம் T கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட ஆங்கர் பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு
கரெக்டாக நம்ம இந்த சர்க்கிளோட சென்டரில் வைக்கணும். இல்லை இந்த கிட் லைனோட சென்டர், இல்லை மொத்தம் இந்த இமேஜோட சென்டரில் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம சென்டரில் வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிட் லைனை வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த சென்டர் பாயிண்ட்டுன்றது இந்த பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே தேவை, நம்ம பண்ண போகிற எஃபெக்ட்டுக்கு தேவை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம சென்டரில் வச்சுட்டோமா? வச்ச பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மவுஸ் பாயிண்டரை இந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கர்வாக மாறும். முன்னாடி பின்னாடி ஏரோ மார்க் வச்சு கர்வ் மாதிரி ஆகுதில்ல. ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே பொறுமையாக அந்த பாட்டிலை மூவ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு பண்ணணும் அப்படின்னா 20 டிகிரிக்கு மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல சைடில் வேல்யூஸ் ஓடும், பார்த்தீங்கன்னா தெரியும். 17, 18, 90 அப்படின்னு ஓடுதில்ல. அதை பார்த்தும் நீங்கள் 20ல் கரெக்டாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல மேலே வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆங்கிள் சிம்பிள் போட்டு இருக்குல்ல. ஸோ இங்கே போயிட்டு 20 கொடுத்து Ctrl+ என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து கரெக்டாக 20 டிகிரியில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, Ctrl, Shift, Alt இப்படி மூணுத்தையும் Ctrl, Shift, Alt மூணுத்தையும் கொடுத்து T கொடுத்துட்டே இருங்க. Ctrl, Alt, Shift, T இப்படி கொடுக்குறனால என்ன ஆகும்னா, நம்ம பாட்டில் இப்போ 20 டிகிரிக்கு மூவ் பண்ணோம்ல. ஸோ அதே ப்ராசஸ் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். Ctrl, Alt, Shift இது மூணையும் பிடிச்சி T கொடுக்குறப்ப. ஸோ இப்படி நம்ம அந்த 20 டிகிரிக்கு இப்படி எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சனால நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிள் கிரியேட் ஆன பிறகு, அதாவது இந்த பாட்டில் வந்து இப்படி சர்க்கிளாக பண்ண பிறகு, இங்கே சைடில் லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டில் லேயர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். பிகாஸ் நம்ம அத்தனை தாட்டி மூவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் அது காப்பி பேஸ்ட் ஆனனால இவ்வளோ லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ லேயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறப்ப கஷ்டம், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த பாட்டிலோட ஃபஸ்ட்டு லேயரையும் கீழே இருக்க பாட்டிலோட கடைசி லேயரையும், அதாவது ஃபஸ்ட்டு லேயரை சாதாரணமாக கிளிக் பண்ணிவிட்டு கடைசி லேயரை, பாட்டிலோட கடைசி லேயரை ஷிஃப்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் லேயர்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ Ctrl+G கொடுத்து அது எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் போட்டுட்டு அந்த குரூப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் இங்கே க்ரீன் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். பிகாஸ் லேயர்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுறப்ப நம்ம வந்து நேம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஒர்க் வந்து ஸ்பீடாக போகாது, நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் எதை பண்ணாலும் அந்த லேயருக்கு வந்து கரெக்டான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரௌன் கலர் பாட்டிலை இம்போர்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் பாட்டிலுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணமோ அதே தான். பட் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அதே மாதிரியே இந்த ப்ரௌன் கலர் பாட்டிலோட பாட்டம் எட்ஜையும் இந்த சர்க்கிளோட எட்ஜும் மீட் ஆகிற மாதிரி வச்சுருங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாட்டிலோட ஆங்கர் பாயிண்ட், ஓகேவா, இந்த ஆங்கர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. ஓகே, சென்டர் ப்ளேஸ் பண்ண பிறகு இந்த பாட்டிலை ஒரு 10 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை கொஞ்சம் ரீசைஸ் பண்ண போகிறோம். ஓகே, எந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணணும்னா பாருங்கள், இந்த அளவுக்கு தான். அதாவது இந்த க்ரீன் கலர் பாட்டிலோட இந்த ப்ரௌன் கலர் பாட்டில் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டிலை வந்து ரீசைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பாட்டில் லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி லேயரை வந்து ரேசரைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ Ctrl, Alt + T, ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு 10 டிகிரிக்கு வந்து இந்த பாட்டிலை ரொட்டேட் பண்ணோமா, இப்போ வந்து 20 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ Ctrl+ என்டர் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து நம்ம இங்கே 10 டிகிரி அதுக்கப்புறம் 20 டிகிரி அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து இப்போ வந்து இங்கே பாட்டில் வந்து 0 டிகிரியிலேருந்து இங்கே 20, அதுக்கப்புறமா 20லேருந்து 40 அப்படின்னு க்ரீன் பாட்டில் வந்து நவுந்திருக்கு. ஸோ இந்த 2 பாட்டிலுக்கு நடுவில் இந்த ப்ரௌன் பாட்டில் வரணும் அப்படின்னா இங்கே 0லேருந்து நம்ம 10க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம 20 நவுத்துனா தான் கரெக்டாக இந்த க்ரீன் பாட்டில்ஸ்க்கு நடுவில் இந்த ப்ரௌன் பாட்டில் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம நவுத்திட்ட பிறகு இப்போ இந்த க்ரீன் பாட்டிலுக்கு கொடுத்த மாதிரியே Ctrl, Shift, Alt மூணுத்தையும் ப்ரெஸ் பண்ணி T கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லா க்ரீன் பாட்டிலுக்கு நடுவுலையும் இந்த ப்ரௌன் பாட்டில் போயிட்டு சூப்பராக உட்காந்துரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரியே அந்த இத்தனை லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரௌன் கலர் பாட்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கடைசி பாட்டிலோட லேயரை ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கும் வந்து நேமை கொடுத்துருங்க. ஓகேவா? BOTTLES பாட்டில்ஸ். ஓகே கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் பாட்டில்ஸை வந்து க்ரீன் கலர் பாட்டிலுக்கு கீழே, அதாவது க்ரீன் பாட்டில் லேயருக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் பண்ணுறதும். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துடும். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த 5 ஸ்டார் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் வந்து பிஎன்ஜியில் இல்லை, அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லேயரை வந்து ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே செலக்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓகே, இப்போ சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சுல. இப்போ வந்து Ctrl+Shift+I கொடுத்து செலெக்ஷனை இன்வெர்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ Ctrl+D கொடுத்து செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, Ctrl+T கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆங்கிளில் ஒரு 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 90 டிகிரி கொடுத்துட்டு இந்த 5 ஸ்டாரை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இந்த 5 ஸ்டார் வந்து அந்த சர்க்கிளில் போய் டச் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நம்மளுக்கு எந்த அளவில் இருந்தால் நல்லா இருக்குமோ அது நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆங்கிளை 45 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறது ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுறப்பே 2 இடத்துலையும் பிங்க் கலர் கோடு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 4 இடத்துலையுமே பிங்க் கலர் கோடு இருந்துச்சு பாருங்கள் டச் பண்ணுறப்ப. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சென்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 90 டிகிரி கொடுத்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு அடுத்தது 45 டிகிரி கொடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சிடறோம். வச்சுட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+Alt+T கொடுத்துட்டு இப்போ இதோட ஆங்கர் பாயிண்ட் இதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, சென்டரில் ப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மேலே ஆங்கிளில் 30 டிகிரி கொடுத்துக்கோங்க. 30 டிகிரி கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+Shift+Alt மூணுத்தையும் கொடுத்து டி 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 டி. ஓகேவா? இப்போ 5 ஸ்டாரையும் அழகாக ரவுண்ட் ஆக்கியாச்சா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த 5 ஸ்டார் லேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+G கொடுத்து இதுக்கு வந்து 5 ஸ்டார் ஓகேவா நேம் கொடுத்து ஸோ இப்போ இந்த 5 ஸ்டார் லேயர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக பாட்டிலுக்கு கீழே வச்சிடலாம். ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் அந்த 5 ஸ்டார் லேயர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி Shift+Alt பிடிச்சி கொஞ்சம் ஓகே இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இமேஜ். ஓகேவா? ஸோ இந்த ரோஸ் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக இந்த க்ரீன் பாட்டிலுக்கு மேலே ஓகே, ஸோ எந்த பாட்டில் வந்து உள்ளே இருக்கோ அந்த பாட்டிலில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணி ஷிஃப்ட்டு பிடிச்சி ரீசைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு அடிக்கடி ஷிஃப்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வித் ஹைட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு லாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை மெயின்டைன் அஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஷிஃப்ட் பிடிக்காமலே ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக ஆக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அளவு தான். ஓகே, பார்க்க நல்லா இருக்கணும். ஓகே, இந்த சைஸ் ஓகே. இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லேயரை வந்து இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் பண்ணிடுங்க. Ctrl+Alt+T கொடுங்க. கொடுத்துட்டு ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் வந்து ஒரு 6 டிகிரி கிட்ட 6 டிகிரி கிட்ட வந்து நான் மூவ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணணும், Ctrl+Alt+Shift+T கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ஃபுல்லாக இப்போ இந்த ரோஸையும் ஒரு சர்க்கிளாக ஆக்கியாச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரோஸ் லேயர்ஸ் இவ்வளோ க்ரியேட் ஆகிடுச்சுல, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக இருக்கிற ரோஸ் லேயரை ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி Ctrl+G கொடுத்துட்டு
அதுக்கு வந்து நேம் கொடுத்துருங்க, ரோசஸ். ஓகேவா? ஸோ அந்த ரோஸ் லேயர்ஸை எல்லா லேயருக்கும் கீழே, அதாவது 5 ஸ்டாருக்கும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அந்த ரோஸ் லேயரை வந்து Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு Ctrl T கொடுங்க. கொடுத்துட்டு எதனா ஒரு கார்னரில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு Shift + Alt பிடிச்சி அந்த ரோஸ் லேயரை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகேவா? ஆக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. திருப்பியும் அந்த ரோஸ் லேயரை இன்னொரு Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திருப்பி Ctrl T கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ரோஸ் லேயர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி Ctrl T கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்டை ஃபில் ஆகிற மாதிரி, ஓகே, பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுற மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரோஸ் லேயரை மெயின் லேயருக்கு கீழே தான் காப்பி பண்ண எல்லா ரோஸ் லேயரும் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எல்லா லேயரையும் மெயின் ரோஸ் லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பின்னாடி இருக்கிற இந்த ஒயிட் கலர் வந்து ஓகே, இந்த பேக்ரவுண்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இந்த கலர் ஓகே தான் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா வேறு கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து தாராளமாக கொடுங்க. ஸோ நான் வந்து என்ன கலர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து சாலிட் கலர், ஒரு மாதிரி கெயின் கலர் வந்து கொடுத்துருந்தேன். பிகாஸ் வந்து அது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது. அதாவது இந்த ரோஸ், இந்த 5 ஸ்டார், இந்த பாட்டில்ஸ்க்கெலாம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறப்ப. ஸோ அதனால் நான் இதை கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வேறு கலர் என்ன பிடிச்சிருந்தது இல்லை மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா தாராளமாக அந்த கலர் கொடுங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா நான் இன்னொன்று என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ஒரு நியூ லேயர், அதாவது இந்த சாலிட் கலருக்கு மேலே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயரில், ஓகே, அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, ஸோ இந்த ப்ரஷ் வந்து நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஆஃப் டோன் ப்ரஷஸ், அப்படி ஆஃப் டோன் ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ இதை வந்து வச்சுட்டு ஒயிட் கலரில் வந்து ஃபார்கவுண்ட் கலராக வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு க்ரியேட் ஆகும். பின்னாடி வந்து கலர் எம்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசியாக இந்த இடத்துல நடுவில் வந்து பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த சர்க்கிள், ஸோ அந்த அளவுக்காக அந்த சர்க்கிள் வேணாம் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல அந்த பேக்ரவுண்டோட கலர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹோலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த இடத்துல மேலே இமேஜ் வச்சு மறைச்சிருவீங்க, இல்லை என்ன டெக்ஸ்ட் போட்டு மறைச்சிருவீங்க அப்படின்னா வந்து இந்த ஹோல் மறைஞ்சிரும் அப்படின்னா ஓகே, அதை ஃப்ரீயாகவே விட்டுடலாம். இல்லை இந்த ஹோல் எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரீன் பாட்டில்ஸ், இந்த ப்ரௌன் பாட்டில்ஸ், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl T கொடுங்க. கொடுத்துட்டு கார்னரில், ஓகே, கார்னரில் கிளிக் பண்ணி Shift Alt பிடிச்சி சின்னதாக்குங்க. அந்த ரவுண்டை மறைக்கிற அளவுக்கு சின்னதாக்குங்க. ஆக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இன்னும் ஒரு குட்டி ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் திருப்பியும் இன்னொரு தாட்டி Ctrl J கொடுங்க. கொடுத்துட்டு Ctrl T கொடுத்துட்டு Alt Shift பிடிச்சி சின்னதாக்குங்க அந்த ரவுண்டை மறைக்கிற அளவுக்கு. ஓகேவா? இப்போ டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நடுவில் இருந்த அந்த கேப் வந்து மறைஞ்சிருச்சு. ஓகேவா? அது வந்து பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இந்த பேக்ரவுண்டு. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு பொறுமையாக சொன்னனால இது ஏதோ பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். பட் வந்து கரெக்டாக நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் சொன்னேனோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கூலான, ட்ரிப்பியான, ஒரு டோப்பான பேக்ரவுண்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டியூட்டோரியல் வேறு என்ன வேணும் அப்படின்னா வந்து அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்ஸ்லாம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டாடா பை பை சி யூ சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இட்ஸ் மீ கார்த்திக்.